ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன செடிகள் இருக்குன்றதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சாமந்தி செடி. அடுத்தது கிரேப்ஸு. இந்த செடி சரி வருமா வராதான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் சீட் நட்டு வச்சது பார்த்திங்கனாக்கா ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெரிய ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு. பெரிய ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு சின்னதாக இருக்கும். பட் ஆனால் அந்த மொட்டில் பார்த்திங்கனாக்கா வெள்ளைப்பூச்சி வச்சிடுச்சு. பட் நான் பெருசுன்னு சொன்னது இந்த பூவை தான் பெருசுன்னு சொன்னேன். பட் என்ன சொல்கிறதுனா, இந்த பூ நம்ம கையோடைய அகலத்துக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். நார்மல் சாமந்தியோட அந்த அளவுக்கு இதில் பார்த்திங்கனாக்கா அதிக மொட்டுக்கள் வைக்கும். அந்த அளவுக்கு இந்த செடி இது வாங்கக்குள்ளே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இதுவுமே நான் ஃப்ளவர் ஷோவில் வாங்கின செடிகள் தான். என்னோடய பையன் இந்த பூவை பறிக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். அடுத்த கலர் பார்த்திங்கனாக்கா இது இந்த லோட்டஸ் கலர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லோட்டஸ் கலர் அதான் லைட் பிங்க்கில் கொஞ்சம் லைட்டான டார்க் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செடியிலுமே பார்த்திங்கனாக்கா வெள்ளை பூச்சி வச்சுருக்கு. அதை அடிக்கடி நான் சுத்தம் பண்ணுறேன். என்ன சுத்தம் பண்ணாலும் அந்த எறும்புகள் இதில் வெள்ளைப்பூச்சி வச்சு அதை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளைப்பூச்சி அடிக்கடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு சோப்பு கரைச்சல் அப்புறம் வேப்ப எண்ணெய் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தெளிச்சாக்கா போயிடும். பட் ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்மளால் இது கண்டினியூஸாக பண்ண முடியல. மொட்டுக்கள் நிறையா வைக்குது, பூக்கள் பட் ஆனால் சின்னதாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஹைபிஸ்கஸ் பிளான்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய மொட்டு தான் அது. அந்தளவுக்கு பெருசாக வச்சுருக்கோம். அதுதான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இது முன்னாடியே எடுத்த வீடியோஸ். அதுதான் நான் உங்களுக்கு அந்த மொட்டையும் சேர்த்து காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்தேன். ஸோ இதில் 2 வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் பார்த்துருப்பீங்க. இது அன்னாச்சி. இந்த செடியுமே பார்த்திங்கனாக்கா நான் அன்னாச்சி பழத்தை மேல் பகுதியை கட் பண்ணி வச்சேன். ஸோ இது இந்த அளவுக்கு வளரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் சின்ன ஜாடியில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒன்றும் பெருசாக வளர முடியல. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. அதோடைய சீடுமே நான் ஜஸ்ட்டு எதாச்சியாக போட்டு வச்சேன். அந்த சீடுமே இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இந்த செடி. அதுக்கு பின்பக்கம் உள்ள செடியுமே கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கு. மற்ற எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் வளரணும். இதுதான் ரோஸ்மேரி செடி. இந்த ரோஸ்மேரி செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த ரோஸ்மேரி செடி அந்த கிளைகளை நீங்கள் ஒடிச்சு வச்சாலே வளரும். நிறைய உற்பத்தி பண்ணலாம் இதில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புதினா. இந்த புதினாவுமே அதோடைய கட்டிங்ஸ், அதாவது கடைகளில் வாங்குகிற இதை கட் பண்ணி வச்சதில் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா செழிப்பாக. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கனாக்கா கொக்கோபீட் தான் போட்டிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா பாலக்கீரையோடைய வேறு நான் நட்டு வச்சேன். அந்த செடியுமே வந்திருக்கு. ஸோ இது 2 இது தான் இதில் நட்டு வச்சது. அடுத்தது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலக்கீரை தான். இது அதில் ஒன்று நட்டு வச்சது இப்போ தான் எல்லாத்தையும் ஒரே பேக்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி விதையும் இப்போதைக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே தானாக வளர்ந்தது. இது பட்டன் ரோஸ், ஒயிட் கலர் பட்டன் ரோஸ். இப்போ தான் ஒரு மொட்டு வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பூக்கள் பூத்துச்சு. இது பிங்க் பட்டன் ரோஸ். இதுவுமே 4-5 பூக்கள் வச்சுட்டு இப்போ தான் அடுத்த மொட்டு வச்சுருக்கு. இது ரெட் கலர் பெங்களூர் ரோஸ். இதுக்கப்புறம் தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம பூக்கள்லாம் பறிச்சாச்சு. அடுத்தது ஒயிட் கலர் பெங்களூர் ரோஸ். இதில் தாங்க எடுத்ததுமே 4 மொட்டு வச்சு அசத்திடுச்சு செடிகள் வாங்கினதும். அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இலைகளை வாங்கினதும் இலைகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாக்கா நிறைய கிளைகள் வளரும். இதில் நான் வாங்கும்போது ஒரே ஒரு நீட்டு கிளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இது லைட் பிங்க் ரோஸு. இதில் இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வாங்கக்குள்ளே கொஞ்சம் வாடி போயிருந்துச்சு. ஆனால் நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு. அடுத்தது ஹைபிஸ்கஸ் பிளான்ட் நான் கிளைகளை ஒடிச்சு நட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கு. குட்டி குட்டியாக இருக்கிறது அவுரி செடிகள். இது 2 பாட்டில் போட்டு வச்சா 2 பாட்டிலுமே நல்ல விதைகள் முளைச்சி வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம்.